குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் சாதாரணமா. ஓகே. இது வந்து சின்ன பிரான்ச்சு, நான் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன். நீங்க பெருசா போட்டீங்கன்னா குறைஞ்சது 2 லட்சம் ரூபாய். நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சோ நிறைய பேர் பிசினஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, டீ கடை வைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா எல்லாராலுமே ஆரம்பிக்க முடியாது. சோ நீங்க ஒரு டிப்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவீங்க? ஆமா, கன்ஃபார்மா இது வந்து கம்மி. 3.5 லட்சம் வரைக்கும் எடுக்கும். அது பண்ணலாம். ஆனா பெருசு இதே மாதிரி 3 மடங்கு இருக்கும். ஒரு பிரான்சைஸ் இல்லையா? நீங்க சொன்னீங்க அந்த பேக் ஸ்டோரி எல்லாமே சொன்னீங்க. இப்போ நான் எங்களை மாதிரி பசங்க நாளைக்கு இந்த மாதிரி பிரான்சைஸ்ல போய் அணுகி இந்த மாதிரி எங்களுக்கு வைக்கணும் அந்த ஆசை இருக்கும். அது எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்ப நீங்க எப்படி போய் கான்டாக்ட் பண்ணீங்க? அதுக்கு ஒரு கேஷ் டெபாசிட் ஒன்னு இருக்கும், அதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? மினிமம் எவ்வளவு இருந்தா, இப்ப நம்ம எல்லாருனாலையும் இது பண்ண முடியாது, சில பேருக்கு வந்து லோன் எடுத்து நம்ம மினிமம் எவ்வளவு இருந்தா ஒரு கடை ஆரம்பிக்கும்? எதனால இந்த ஃபுட் பிசினஸ், டீ இது எதனால எவ்வளவு பிசினஸ் இருக்கும் இந்த பிசினஸ்? நான் வந்து விழுப்புரம் என் சொந்த ஊரு. விழுப்புரம் வந்து வரும்போது கூரப்பாக்கன்ற ஊர்ல கருப்பட்டி காப்பி வாங்கி சாப்பிட்டேன். இது நல்லா இருக்கு, இது பிரான்ச்சு தருவாங்களான்னு கேட்டோம். அதுல கருப்பட்டி காப்பில தரமாட்டேன். நல்ல பிரான்ச்சில கேட்டோம். நான் கேட்கும்போது 12 பிரான்ச் இருந்து மொத்தம். நான் 12வது பிரான்ச்சை நான் வாங்கினேன். அதனாலதான் இது பண்ணது. நீங்க பண்ணதுதான் இந்த. ஓகே. இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சோ நிறைய பேர் பிசினஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, டீ கடை வைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா எல்லாராலுமே ஆரம்பிக்க முடியாது. சோ நீங்க ஒரு டிப்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு? படிப்புன்றது ஒரு அறிவு வளர்த்ததுதான். நானும் படிச்சுக்கிறேன். நான் வந்து டிப்ளமோ படிச்சு மோட்டார்ல இருந்தேன். இது வந்து தரமான பொருள் கொடுக்கறதுனால இது. இப்ப நான் காஃபி போட்டு குடிச்சேன்னா யாருமே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு, இன்னும் ஒரு காஃபி சாப்பிடலாம். கருப்பட்டி காஃபின்னும் போது ஒரு நல்ல பொருளா தரும்போது எனக்கு ஒரு மனசு சந்தோஷம். அந்த டேஸ்ட் தான் முக்கியம் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அதனாலதான் இந்த பிசினஸ் எடுத்தோம். இந்த பிசினஸ்ல வந்து டேஸ்ட் தான் முக்கியம். ஆமா, இந்த கள்ளிக்குப்பத்துல யாருமே பண்ணாத நான் இப்ப அதுக்கப்புறம் ஒரு 5-6 பிரான்ச் வந்து எனக்கு அப்புறம் தான் வந்தவங்க எல்லாரும். நீங்க தான் வந்து ஆமா. ஓகே. நீங்க இந்த கடை இந்த இடத்துல எவ்வளவு நாள் கடை வச்சிருக்கீங்க? நான் வந்து அதான் 24 மாசம் ஆகுது, 29 மாசம் ஆகுது இப்ப இன்னையோட. 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆமா. நம்ம வந்து கடை இருக்கு. ஆமா, கருப்பட்டினா என்னன்னு தெரியாத போது நான் வச்சது. ஓகே ஓகே. கருப்பட்டினா என்னன்னே தெரியாது அந்த டைம் ஏரியாவுக்கு தெரியாது சொல்ல போனா. நான் வந்து வைக்கும் போது தான் தெரியும் கருப்பட்டி காசு. இப்ப இது ஒரு பிரான்சைஸ் இல்லையா? நீங்க சொன்னீங்க அந்த பேக் ஸ்டோரி எல்லாமே சொன்னீங்க. இப்போ நான் எங்களை மாதிரி பசங்க நாளைக்கு இந்த மாதிரி பிரான்சைஸ்ல போய் அணுகி இந்த மாதிரி எங்களுக்கு வைக்கணும் அந்த ஆசை இருக்கும். அது எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்ப நீங்க எப்படி போய் கான்டாக்ட் பண்ணீங்க? அதுக்கு ஒரு கேஷ் டெபாசிட் ஒன்னு இருக்கும், அதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நம்பர் கொடுத்துருக்காங்க, சரி, அங்க இருக்கு. அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். சரி. குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் சாதாரணமா. ஓகே. இது வந்து சின்ன பிரான்ச்சு, நான் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன். நீங்க பெருசா போட்டீங்கன்னா குறைஞ்சது 2 லட்சம் ரூபாய் லாபம் மட்டுமே மட்டுமே வரும். லாபம் மட்டுமே 2 லட்சம் வரும். ஆமா, கன்ஃபார்மா வரும். இது வந்து கம்மி. 3.5 லட்சம் வரைக்கும் எடுக்கும். அது பண்ணலாம். பெருசு இதே மாதிரி 3 மடங்கு இருக்கும். ஓகே. ஆனா இப்ப இந்த சாமான் இந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது அவங்களே கொடுக்கறது? டெய்லி ஆர்டர் போடுவோம், டெய்லி வரும். 1:30 மணிக்கு வரும். 1:30 மணிக்கு டெய்லி வந்துடும், ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும். சரி, டெய்லி வரும், டெய்லி வந்துரும். ஆர்டர் போடுவோம், எல்லாம் வந்துடும். இப்ப டீக்கு தேவையான சாமான் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. இருக்கு, உள்ள எடுத்து காட்டவா? அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகே, எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. கருப்பட்டி லிக்விட். ஓகே. நம்மளோட பிராண்ட் இந்த பிரான்சைஸ் வாங்க மட்டும் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஆமா, அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு தான். ஆமா, 5 வருஷம் அக்ரிமெண்ட். அதுக்கப்புறம் 5 வருஷம் ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகே. மினிமம் எவ்வளவு இருந்தா, இப்ப நம்ம எல்லாருனாலையும் இது பண்ண முடியாது, சில பேருக்கு வந்து லோன் எடுத்து நம்ம மினிமம் எவ்வளவு இருந்தா ஒரு கடை ஆரம்பிக்கும்? 20 லட்சம் ரூபா இருந்தா நல்லா பண்ணலாம். 20 லட்சம் நல்லாவே பண்ணலாம். நல்லா பண்ணலாம். கம்மியா பண்ணோம்னா ஒரு 10 லட்சம், குறைஞ்சபட்சம் 10 லட்சம் தான் நல்லா பண்ணலாம். அது இடமும் பொறுத்தானா? நம்ம இப்ப எவ்வளவு இடம் வச்சிருக்கோம், அட்வான்ஸ் உள்பட எல்லாமே. இது 9 லட்சம் ரூபா நான் அப்ப பண்ணும்போது. அதாவது 2 வருஷம் முன்னாடி பண்ணும்போது 9 லட்சம் அட்வான்ஸ் உள்பட எல்லாமே சேர்த்து 9 லட்சம். மொத்த செட்டிங் 9 லட்சம் ரூபாய். அப்போ இப்போ உள்ள கண்டி பார்க்கும்போது எப்படியும் ஒரு 1 லட்சம் எக்ஸ்ட்ரா வரும். 16 லட்சம் 12 லட்சம் கிட்ட வரும். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப நம்ம கடையே ஒரு 2 லட்சம் ரூபா தோராயமா ஒரு மாசம் எடுக்கலாம். 1 லட்சம் இந்த கடையில எடுக்கலாம். 1 லட்சம் எடுக்கலாம், சரிங்களா? இப்ப இது பிரான்சைஸிக்கும் ஒரு பெர்சன்டேஜ் நம்ம கொடுக்கணுமா? அதெல்லாம் எதுவுமே இல்ல. நெல்லை கருப்பட்டியில கிடையாது. நெல்லை கருப்பட்டியில 4 பேர் படிச்சவங்க இருக்காங்க, எல்லாமே SRM படிச்சவங்க தான். SRM கடையில படிச்சுட்டு திருநெல்வேலி ஆளுங்க எல்லாருமே. சதீஷ், முரளி, குமார், அரவிந்த், 4 பேர் தான் பண்றாங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு பிரான்சைஸ் எடுக்கணும்னா நான் யாரை கான்டாக்ட் பண்ணேன்? முரளி.
கான்டாக்ட் எல்லாம் வேண்டாம் உங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கி அந்த மாதிரி என்கிட்ட வேணா அந்த நம்பர் பிரான்ச்சஸ் நம்பர் இருக்கு அதே வேணா நம்ம இன்டர்நெட்ல போட்டாலே வந்துரும் நம்ம பிரான்சைஸ் கால் பண்ண உடனே வந்துரும். இதுக்கு இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. நம்ம எல்லாமே கேஷ் ரெடி பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டோம். இப்ப அவங்களுக்கு இடமும் காட்டணும் இல்லையா? இடம் மட்டும் காட்டினா மொத்த செட்டிங் அவங்களே பண்ணுவாங்க. ஓகே இடம் பார்க்கறது நம்ம தான் பார்க்கணும். இடம் நீங்க காட்டினா அவங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கணும், ஓ இடம் கிரௌட் இருக்கணும், மெயின் க்ரௌட் இருக்கணும். மெயின் ஏரியால இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஓகே செட்டப் எல்லாமே பண்ணி தந்துருவாங்க. எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. வேற லெவல். எல்லாம் படிச்சவங்க இந்த வேலை செய்யறோம்னு நினைக்காம செஞ்சா எங்கேயே போலாம். புரியுதுண்ணா. சரி இப்ப நம்ம கூட தான் நம்மளும் டீ கடை வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம். இப்ப நம்மள மாதிரி பசங்க டீ கடை வச்சா எவ்வளவு போகும் இதெல்லாமே ஆசை இருக்கும். நம்மளுக்கு தெரியாது இல்லையா எங்க ஆரம்பிக்கணும் என்ன பண்ணணும் இது பண்ணணும்னு. நீங்க ரொம்ப நல்லா சொல்லி தந்தீங்க. ஐ திங்க் எங்க வயசு இருக்க பசங்க யாரெல்லாம் டீ கடை ஆரம்பிக்கிறாங்களோ படிப்பு வந்து ஒரு நாலேஜா வச்சுட்டு இது செஞ்சாங்கன்னா எங்கேயே போயிடுவாங்க. புரியுது. நான் அப்படி நினைச்சிருந்தா சென்னையில வந்திருக்கேன். புரியுதுண்ணா. நீங்க எப்ப நான் சென்னைக்கு வந்தீங்க? நான் 2001 2001 வந்துட்டீங்க. இன்னைக்கு நல்லா சம்பாதிச்சு எல்லாமே வச்சுக்குவோம். மோட்டிவேஷனோட அந்த பிசினஸ் மைண்ட் இருக்கும் சொல்றீங்க. கௌரவம் பார்க்காம தான் எங்கேயும் பண்ணுவாரு. நம்ம கடை கரெக்டா எங்கண்ணா இருக்கு? இப்ப கள்ளிக்குப்பம் ஆர்ச்சின்னு சொல்லுவாங்க. கள்ளிக்குப்பம் ஆச்சு. கள்ளிக்குப்பம் ஆர்ச் சரி அங்கதான் இருக்கு இந்த கடை. கரெக்டா அங்க பாரு. ஓகேண்ணா. நம்மளுக்கு இன்னொரு கடையும் இருக்குல்ல ஜூஸ் ஜூஸ் பார்க்னு ஒரு கடை இருக்கு. அது இல்லாம கிருஷ்ணகிரியில கவர்மெண்ட் கடை ஹைவே நெக்ஸ்ட் 2 கடை இருக்கு. ஓ அதுல வேற இடம் பார்த்துன்னு இருக்கும், இடம் செட் ஆகல, மறுபடியும் கடை போறோம். ஆனா நம்ம கடையில அதிகமா போற ஐட்டம் என்ன? வாழைப்பூ வடை. வாழைப்பூ வடை. வாழைப்பூ வடை, கொழுக்கட்டை, கொழக்கட்டை. ஆமாங்க. பார்த்தேன் நான் உள்ள வரும்போதே பார்த்தேன். உங்ககிட்டயும் கேட்டிருப்பேன் நிறைய. அதெல்லாம் எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு வெளில பார்க்க முடியாது. எனக்கு புதுசா இருந்தது இந்த சைடு வரும்போது. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. நிறைய 5 வடை 10 வடை பார்சல் பண்ணி தான் போவாங்க. கொழுக்கட்டை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் வந்து போனாரு. இல்ல கோச்சிங் போறாரு. ஒண்ணும் பண்ண முடியாது. கோச்சிட்டாரா? இல்ல ஜிஹெச்ல டாக்டரா இருக்காரு. சரி கோச்சினா என்னப்பா எடுத்து வைக்கலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க வாங்கி சாப்பிட்டாங்க. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் போடுவோம். அதுக்கு மேல ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான் போடுவோம். அதுக்கு மேல போட மாட்டோம். அதுக்கு ஏற்ற மேன் பவர் வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இடம் கம்மியா இருக்கிறதுனால நான் கம்மியா பண்றேன். இதே வேற இடம் பண்ணா அதான் நான் 1 லட்சம் 2 லட்சம் நம்ம விட்டு இடத்த பொறுத்து தான் இருக்கு. புரியுதா? நம்ம கடையோட டைமிங்னா காலைல 5 மணிக்கு திறப்போம். சரி நைட்டு 11 மணிக்கு முடியும். 11 மணிக்கு மூடிடுவீங்க. 3:30 வரைக்கும் ஆளுங்க வந்து தான் இருக்கும். இல்ல பார்க்க முடியுதுண்ணா. க்ரௌடா அதிகமா. அதுவும் ஆம்பியன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. நல்லா அந்த பெஞ்ச் எல்லாம் அப்படியே போட்டு செட்டப் பண்ணி நல்லாவே இருக்கு. அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாவும் கொடுக்குறாங்க. அது ஒரு விஷயம் கருப்பட்டி பிரான்சைஸ்ல. எங்களுக்கு எல்லாமே எந்த பொருளுமே உடம்புக்கு கெடுதல் பொருளே கிடையாது. இங்க இருக்கிற மொத்த ஐட்டம் புரியுதுண்ணா. அதான் பார்த்தாலே தெரியுது நல்லாவே இருக்கு. எல்லாமே நல்ல உடலுக்கு ஆரோக்கியமான வாழைப்பூ வடை இதுலயே எல்லாம் அந்த மாதிரி புரியுது. இந்த போர்ட்லயே எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஓகேண்ணா. வேற லெவல்ண்ணா. உங்க பேருண்ணா? என் பேர் பாபு சார். பாபு. வேற லெவல். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. புதூர் ஆர்ச் நம்ம இந்த சைடு கள்ளிக்குப்பம் ஆர்ச் இந்த சைடு வந்தீங்கன்னா நம்ம பாபு அண்ணன் கடைக்கு வாங்க. நல்ல ஒரு சுவையா இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க. நிறைய ஐட்டம் வச்சிருக்காரு. வாழைப்பூ வடை, வாழைப்பூ பகோடா, பகோடா இந்த மாதிரி நிறைய இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு டீ குடிச்சிட்டு கருப்பட்டி காஃபி குடிச்சிட்டு நீங்க ஒரு இது மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ணனை பாருங்க. அண்ணனை பார்த்தா ஹாய் சொல்லுங்க. அண்ணனும் ஹாய் சொல்லுவாரு. பாபு அண்ணன் பாருங்க. சரிங்களா? வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பார்த்து என் கடைக்கு வாங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சர்வீஸ் பண்ணிப்பேன். பிசினஸ் வித் வாய்ஸ் பிசினஸ் பாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற மாதிரி